நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 10ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். உடனடியாக செய்திகள் உங்களை வந்து சேரும். மிக நன்றி நண்பர்களே. ஈரான் போராட்டம் தற்பொழுது நாடு முழுவதிலும் பரவி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல இடங்களை போராட்டக்காரர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள். அடுத்தது என்ன என்பதுதான் தற்பொழுது உள்ள பிரச்சனை. சரி, போராட்டக்காரர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்றால் அடுத்தது என்ன என்பது இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ராணுவம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது ஈரானில் பல இடங்களில் வியாழக்கிழமை மாலை முதல் இணைய சேவை தடைப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் சில இடங்களிலே ஆங்காங்கே சில இடங்களில் இணைய சேவை இருப்பதாக கிளவுட் ஃபேர் மற்றும் நெட்பிளக்ஸ் போன்ற இணையதள கண்காணிப்பு குழுக்கள் தெரிவித்திருக்கின்றன. இப்ப போராட்டக்காரர்கள் மீது அரசு படைகளை பயன்படுத்தும் வீதம் அதிகரித்து வருகிறது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இணைய சேவை, இன்டர்நெட் சேவை தடை செய்யப்பட்ட பிறகுதான் வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, போராட்டக்காரர்கள் அதிகமாக கொல்லப்படுகின்றார்கள். ஈரான் மனித உரிமை தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் இயக்குனர் மஹமூத் அமீர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இணைய சேவை, இன்டர்நெட் சேவை முடங்கியதன் பிறகு அதிகமாக படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உறுதியாக பல இடங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஈரானின் முக்கிய நகரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதனை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது அடுத்த பிரச்சனை. அவர்களுக்கான ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கிறது. கைது நடவடிக்கைகள் தொடருகின்றன, உயிரிழப்புகள் தொடருகின்றன. இப்ப 2019 நவம்பரில் ஒரு வாரம் நீடித்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 323 பேர் உயிரிழந்ததாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஆவணப்படுத்தி இருக்கிறது. தற்போதைய போராட்டங்களில் இராணுவத்தினர் 14 பேரும் பொதுமக்கள் 48 பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் சொல்கின்றன. 2277க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டு இருப்பதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை செயற்பாட்டாளர் என்ற செய்தி முகமை தெரிவித்திருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் போராட்டக்காரர்களை ஈரானிய பாதுகாப்பு படை கொண்டால் அமெரிக்கா தலையிடக்கூடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆயத்த நிலையில் இருக்கின்றாராம், படைகளை இறக்குவதற்கு ஆயத்த நிலையில் இருக்கின்றாராம். ஆனால் இப்ப அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்ப அரசாங்கம் பொருளாதார தீர்வுகளை கொடுத்தால் மக்கள் வீட்டுக்கு போய் விடுவார்கள். ஜனவரி 3ஆம் தேதி ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் நாடு தழுவிய அளவில் மின்னணு கூப்பன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அப்ப விலைவாசி உயர்வில் இருந்து அந்த மின்னணு கூப்பன் திட்டத்தை கொண்டு போய் கொடுத்தால் அந்த விலைவாசி குறைவாக அந்த உயர்வில் இருந்து குடும்பங்களை பாதுகாப்பதுதான் இந்த திட்டம். ஆனால் இப்பொழுது பல மக்கள், விமர்சகர்கள் இது அவமானகரமானது என்று வர்ணித்திருக்கின்றார்கள். இப்ப பொருளாதார சூழ்நிலை தொடர்ச்சியாக மோசமடைந்து வரும் நிலைமையில் இப்ப ஈரானை கட்டுப்படுத்த முடியுமா, இந்த மக்களை கட்டுப்படுத்த முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அமெரிக்கா போராட்டக்காரர்களை ஆதரிக்கிறது, இஸ்ரேலும் போராட்டக்காரர்களை ஆதரிக்கிறது. ஈரானின் ராணுவம் சொல்கிறது நாங்கள் தேசிய நலன்களை பாதுகாக்கிறோம். ஆனால் பொதுமக்களை சுட்டு தள்ளுகின்றார்கள். கடந்த முறை போராட்டத்தை விட இந்த முறை போராட்டம் ராணுவம் கொஞ்சம் மென்மையாகத்தான் கையாளுகிறது போல தெரிகிறது. இப்ப ஐஆர்ஜிசி சொல்லுது நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியமானது. இது ரெட் லைனை தாண்டி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் மற்றும் ஈரானிய தலைவர்களுக்கு எதிரான கோஷங்கள் இவைகள் அதிகரித்து வருகின்றன. அதிகமான இடங்களை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். எவ்வளவு காலத்துக்கு முற்றுகையிட போகின்றார்கள் என்பதுதான் தற்பொழுது உள்ள சூழ்நிலை. ராணுவம் விரோதமான ஆட்களை பயங்கரவாத குழுக்கள், போராட்டக்காரர்களை பயங்கரவாத குழுக்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் தெஹ்ரான் பல ஆண்டுகளில் வாழ்க்கை செலவு தொடர்பான மிகப்பெரிய போராட்டங்களில் இது முக்கியமான ஒரு போராட்டம். டசன் கணக்கானவர்களை கொன்றிருக்கின்றார்கள். ராணுவத்திலிருந்து தனித்தனியாக செயல்படும் ஈரானின் உயரடுக்கு இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஐஆர்ஜிசி சனிக்கிழமை ஒரு அறிக்கை விட்டது. 1979 புரட்சியின் சாதனைகளையும் நாட்டின் பாதுகாப்பையும் கம்பேர் பண்ணி ஒத்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறது, எச்சரிக்கை விட்டிருக்கிறது.
இவ்வாறான போராட்டங்கள் நடைபெற்றால் தாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஈரானின் அட்டர்னி ஜெனரல் முகமது முவாஹேதி போராட்டக்காரர்களை எச்சரித்திருக்கின்றார். 100 ஆயுதம் ஏந்திய போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதாக தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இப்ப போராட்டக்காரர்கள் கையிலையும் ஆயுதம் வந்துவிட்டது. அதன் காரணத்தினால பல இடங்கள்ல 2 பேருக்கும் இடையில, ஆமிக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில துப்பாக்கி சூடு நடைபெற்று வருகிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஈரானிய அதிகாரிகள் போராட்டங்களை கட்டுப்படுத்த முயன்ற பொழுது இப்ப இணையதளத்தையும் துண்டித்த பிறகு ஈரான் மக்களுக்கு வாஷிங்டன் ஆதரவை மீண்டும் தெரிவித்தார். இது எரியிற வீட்டுல புடுங்குற கதை. ஆகவே இதுல இப்ப அமெரிக்காவினுடைய தொடர்பு, இஸ்ரேலுடைய தொடர்பு உள்ளே இருப்பதாகத்தான் ஈரானிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட முக்கியமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, பணம் இல்ல என்கின்ற பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கிறது. சனிக்கிழமை இரவு முழுவதிலும் போராட்டங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. தெஹ்ரானுக்கு மேற்கே உள்ள ஒரு நகராட்சி கட்டிடத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்திருக்கின்றார்கள். ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் இதனை தெரிவித்திருக்கிறது. ஷிராஸ், கும் மற்றும் ஹமேதன் நகரங்களில் நடந்த போராட்டங்களில் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு படையினரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு பாதுகாப்பு படையினருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக பிரஸ் டிவி செய்தி வெளியிட்டிருக்கிறது. இப்ப ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி ஆர்ப்பாட்டக்காரர்களை நாசகாரர்கள் என்று அவர் சொன்னார். ஆனாலும் கூட 1000க்கும் மேற்பட்ட ஈரானியர்களின் இரத்தத்தால் கரை படிந்திருக்கிறது ட்ரம்பின் கைகள் என்று அவர் குற்றம் சாட்டினார். தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் போராட்டக்காரர்கள் தெருக்களில் இறங்கி தொடர்ச்சியாக முடக்கி கொண்டிருக்கின்றார்கள். 36 மணி நேரம் தொடர்ந்து இணையம் கூட முடக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு இரவு போராட்டங்கள் அடக்குமுறையை சந்தித்த பிறகு இன்னும் ஒரு நகரத்திலும் இணையம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான நிலைமையில் தங்களின் இலக்கு தெருக்களில் இறங்குவது மட்டுமல்ல, நகர மையங்களை கைப்பற்றி வைத்திருப்பதற்கு தயாராகுவதே குறிக்கோள் என்று போராட்டக்காரர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது வெளியிடப்பட்ட தகவல்களின்படி கிட்டத்தட்ட 51 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 100கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அவர்களுக்கு என்ன நிவாரணத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஈரானும் தடுமாறி கொண்டிருக்கிறது. இதனுடைய முடிவு எதுவரை செல்ல போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களையும் மாணவர்கள், கடைக்காரர்கள், அலுவலக ஆபீசர்ஸ், உத்தியோகத்தர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒவ்வொரு இடங்களையும் முடக்கி கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் இயங்கவில்லை, அவர்களுக்கு தேவையான பணம் இல்லை. ஆகவே இவ்வாறான நிலைமையில் பல இடங்களை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். நிலைமை எவ்வாறு முடிய போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. பார்ப்போம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.